உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் இந்த வெதரில் அடிபட்டு அவங்களுக்கு வெதர் வீக்கம்னு சொல்லுவாங்க. அந்த வெதர் வீக்கம் வந்துச்சுன்னா நாள்பட அவங்களுக்கு அது ஓதன்னு சொல்லுவாங்க. ஓதன்னா ஒரு பக்கம் வீங்கி இருக்கும். சில நாட்களுக்கு அப்புறம் அந்த ஒரு வெதரை எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அடிபட்டிருக்கும். அந்த நோய்க்கு அந்த அடிப்பட்ட வீக்கத்துக்கான மருத்துவம். ஏன்னா இந்த சின்ன பசங்க சைக்கிள் ஓட்டும்போது அந்த முக்காப்படல் அடிக்கும்போது அந்த முக்காப்படலில் அந்த கம்பியில் நடுவில் இருக்கிற பாரில் நச்சுன்னு உக்காந்ததுமே அடித்ததும் வீங்கிடும். அவங்க சின்ன பசங்க வீட்டில் காட்டவும் மாட்டாங்க. அது நாள்பட வீங்கி ரொம்ப இதாகிடும். சரி, வீட்டில் பார்த்த அன்னைக்கு வீக்கணுமோ என்னன்னு அவங்களும் சரியாக அதை கவனிக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மருத்துவத்தை செஞ்சோம்னா சரியான இதில் 3 நாளில் எவ்வளோ மோசமான வீக்கமாக இருந்தாலும் சரியாயிடும். அந்த அளவுக்கு இந்த வெதர் வீக்கம் சரியாக்கக்கூடிய மருந்து இது நாள்பட நீங்கள் கண்டுக்கிறாமல் விட்டிங்கன்னா நீங்கள் நடக்கும்போதோ அல்லது உட்காரும் போதோ நேராக உட்கார முடியாது, நேராக நடக்க முடியாது, காலை சாய்ச்சி தான் நடப்பாங்க. அவங்க பேண்ட்டு போட முடியாது, வேஷ்டி தான் கட்ட முடியும். பேண்ட்டு போட்டால் அவங்களால அந்த பேண்ட்டு போட்டாலும் நிற்க முடியாது. அந்த வீக்கத்தால் அந்த மாதிரி இருக்கும். அதனுடைய வலி தாங்க முடியாது. வெளியில் சொல்ல முடியாமல் அவங்க காலை ஒரு சாட்சி தான் நடப்பாங்க. அந்த சிறு பசங்களை இதை கவனிக்காம விட்டோம்னா பின்னாடி அவங்களுக்கு ஒரு பக்கத்து வெதர் எடுக்கும்படியாக போயிடும். அல்லது அவங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கும் தன்மையே இல்லாமல் போயிடும். அந்த காயப்பட்டு உள்ள பாதி அடிபட்டிருந்தா அந்த வீக்கம் ஏற்படும். அந்த வீக்கத்துக்கான மருந்து இது. இந்த மருந்தை ஏன் இது பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நாளில் வெறும் சாணி ஒத்தனை மட்டும் கொடுப்பாங்க. சாணி ஒத்தனை மட்டும் கொடுத்தா போதாது. அந்த இடத்துல சில பேர் என்ன செய்வாங்க, சுண்ணாம்பை தடவி அது மேலே சர்க்கரையை போட்டு விடுவாங்க. அந்த வீக்கம் ரத்தக்கட்டாக இருக்கும் அப்படின்னு. அந்த வீக்கத்துக்கு அது சரி வராது. ஆனால் உள்ளே இருக்கிற ரத்தக்கட்டு களையாது. அதனால் அந்த இதெல்லாம் செய்யாமல் இதுக்கான மருத்துவத்துக்கு கண்டிப்பாக செய்யணும். இல்லைனா நல்ல ஒரு அரசு மருத்துவமனையில் போய் அதுக்கான மருத்துவத்தை பார்க்கணும். அது பார்க்க போனாலும் அந்த சிறு வயதில் அவங்களுக்கு அடிபட்ட உடனே அது சரியாக தெரியாது. அதனால் லேசாக ஒரு ஊசியை போட்டு அனுப்பி விட்ருவாங்க. ஆனால் அது கொஞ்சம் கலங்கி இருந்தாலும் அது அப்படியே கெட்டு போயிடும். கெட்டு உள்ள சீழ் வச்சு அவங்க அப்படியே எடுக்கும்படியாகிடும். அவங்களுடைய சிரமம் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவாங்க தாய் தகப்பன். ஏன்னா அதுக்கு வேறு மருந்து கிடையாது. வேறு மருந்து இருந்தாலும் அது சரியான முறையில் உபயோகப்படுத்தணும். மல்லிகைப்பூவை வச்சு ராத்திரியில் தூங்கும்போது வச்சு கட்டிட்டு படுத்தாங்கன்னா அந்த அடிப்பட்ட வீக்கம் குறையும். இந்த மல்லிகைப்பூவை அதுக்கு அரைச்சி தடவி வச்சும் கட்டலாம். இல்லைன்னா அப்படியே பூவை வச்சு நம்ம ஒரு ஜட்டியோ அல்லது கோமணம் கட்டிட்டு அதில் படுத்திருந்தாங்கன்னா அந்த வீக்கம் குறையும். இதுக்கு அடுத்தபடியாக இந்த கலர்ச்சிக்காய். இந்த கலர்ச்சிக்காய் இதில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு. இது பெண்களுக்கு மட்டுமில்ல ஆண்களுக்கும் நல்ல ஒரு மருத்துவத்தை கொடுக்கும். இந்த கலர்ச்சிக்காய் வெதரில் உள்ள வீக்கத்தை சரி செய்யக்கூடியது இந்த கலர்ச்சிக்காய். இந்த கலர்ச்சிக்காயை ஒரு 3 காய் எடுத்துக்கிட்டால் போதும். அந்த 3 காயோட நல்லா இடித்து அந்த தூள்களை எடுத்து வச்சு அதுக்கான மருத்துவத்துக்கு குப்பைமேனி இலை. இந்த குப்பைமேனின்னு சொல்லுவோம். இது குப்பையில் கிடைக்கக்கூடியது, எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. இது குப்பைமேனின்னு சொல்கிறோம். இது ரொம்ப சிறந்த மருந்து. இது நிறைய நோய்களை சரி பண்ணக்கூடியது. ஆனால் நம்ம காலடியில் தான் இருக்குது. தேவையில்லாமல் இதை வெட்டி எறிஞ்சிடறோம். இந்த குப்பைமேனி அற்புதமாக வேலை செய்யும் இந்த வெதர் வீக்கத்துக்கு. இதை சளிக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி அடிப்பட்ட காயத்துக்கு உள்ளுக்கு கொடுக்கும்போது அந்த வெதர் வீக்கம் சரியாகும். அதோடு சேர்ந்து கோழி முட்டை. இந்த கோழி முட்டையிலேயே நாட்டுக்கோழி முட்டையை தான் கொடுக்கணும். இந்த நாட்டுக்கோழி முட்டையில் இந்த வெள்ளைக்கருவை மட்டும் எடுக்கணும். வெள்ளைக்கருவை எடுத்து இதுக்கு நம்ம பயன்படுத்தணும்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுலேயே முட்டையிலேயே நிறைய இது இருக்குது. முட்டையில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த முட்டை உருண்டையாக இருக்குது பாருங்கள். இது உருண்டையாக இருக்குன்னா இது நீங்கள் கோழியில் அடை வச்சு இதில் நம்பர் போட்டு வச்சு பார்த்தீங்கன்னா அதில் பொட்டை குஞ்சு தான் பறக்கும். அதே இந்த முட்டையை பாருங்கள், இது வித்தியாசம் நீட்டாக இருக்கும். இந்த முட்டையில் நம்பர் போட்டு பொறிக்க வச்சு பார்த்தோம்னா சேவல் தான் பொறிக்கும். இந்த மாதிரி இருக்குது. முட்டையிலேயே இந்த மாதிரி இருக்குது. இதை இந்த உருண்டையாக இருக்கிற பொட்டைக்கோழி முட்டை தான் இது கோழி குஞ்சு பொட்டை குஞ்சு தான் பிறக்கும். இந்த முட்டையை எடுத்து இதில் இருக்கிற வெள்ளைக்கருவை எடுக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது உருண்டையாக இருக்கும், அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது இது நிகழமாகவும் இது உருண்டையாகவும் இருக்கும். இது நிகழமாக இருக்கிறது சேவல் தான் பொறிக்கும். நீங்கள் அதில் ஒன்றா நம்பர் போட்டு நீங்கள் பொறிக்க வச்சு கோழி முட்டையில் வச்சு பார்த்தீங்கன்னா இதில் பிறக்கிற கோழி குஞ்சு தனியாக ஒதுக்கி வச்சிங்கன்னா இது சேவலாக இருக்கும், இது பொட்டை குஞ்சாக இருக்கும். இந்த ஆண்களுக்கு அடிபட்டதால் அது வெட்டை குஞ்சு பிறக்க போகிற அந்த முட்டையில் இருக்கிற வெள்ளைக்கருவை தான் எடுக்கணும். இந்த வெள்ளைக்கருவை எடுத்து இந்த கலர்ச்சிக்காயுடன் சேர்த்து அந்த மருந்தை தயாரிக்கணும். அந்த மருந்தை தயாரித்து அவங்களுக்கு நம்ம கொடுத்து வந்தோம்னா
அந்த வெதர் வீக்கம் சரியாகும். அந்த வெதர் வீக்கம் சரியாகணும்னா இதை கண்டிப்பாக செய்யணும். இந்த மாதிரி சிறுவர்களுக்கு தெரியாமல் அடிபட்டிருந்தோ, இல்லை பந்தில் எரிஞ்சிருவாங்க. இந்த கிரிக்கெட் பந்து, இந்த டென்னிஸ் பந்தில் தூக்கி எறியும் போது தெரியாமல் பட்டு விழுந்து வீங்கியிருந்தா அந்த வீக்கத்தெல்லாம் இது சரியாக்கக்கூடியது. இப்போ இந்த மருத்துவத்தை பார்க்கலாம். சிறுவர்களுக்கு தெரியாமல் அடிபட்டிருந்தோ, கிரிக்கெட் பந்து, இந்த டென்னிஸ் பந்தில் தூக்கி எறியும் போது தெரியாமல் பட்டு விழுந்து வீங்கியிருந்தா அந்த வீக்கத்தெல்லாம் இது சரியாக்கக்கூடியது. இப்போ இந்த மருத்துவத்தை பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறணும். ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய். இது 50 மில்லி நல்லெண்ணெயோட ஒரு முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்துக்கிறணும். அதோடு சேர்ந்து இந்த குப்பைமேனி இலை, இந்த குப்பைமேனி இலையை நம்ம வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இந்த கலர்ச்சிக்காய் 3 காய் எடுத்துக்கிறணும். இந்த கலர்ச்சிக்காய் 3 காய்க்கு மேலே வேண்டாம். 3 காய் எடுத்து நல்லா இடித்து நல்லா பொடியாக்கி நல்லா ஜலிச்சு எடுத்து நல்ல தூள்களாக்கி இந்த நாங்கள் அரைச்சி வச்சுருந்த மாதிரி அரைச்சி ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்து நம்ம இதில் போட்டு கலந்து, முதல்ல எல்லாத்தையும் கலந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை ஊற்றி அந்த வடைச்சட்டியில் கிண்டணும். அப்படி கிண்டி அதை எடுத்து மெதுவாக பக்குவமாக எடுத்து வச்சுருந்து இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை காலையில் வெறும் வயிற்றில் இதை கொடுக்கும்போது கிழக்க சூரியனை நோக்கி பார்த்து உட்காந்து சாப்பிட சொல்லி கிழக்க பார்த்து சாப்பிட்டு 3 நாளைக்கு இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த பசங்களுக்கு அடிப்பட்ட இந்த வெதர் வீக்கமானது சரியாகும். எவ்வளவு மோசமான அந்த வீக்கமாக இருந்தாலும் அதை நீங்கள் போய் மருத்துவமனைக்கே போய் காட்ட வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த வீக்கமானது 3 நாளில் கட்டுப்படும். 3 நாளில் கட்டுப்படும் பொழுது நீங்கள் வந்து அந்த பையனுக்குள்ளான வலி சரியாயிடும். உள்ளே ஏதாவது அது பாதி அடிபடாமல் இருந்து ரத்தம் கட்டி போயிருந்தாலும் அது களைஞ்சிரும். ஏன்னா அந்த கலர்ச்சிக்காய் வந்து அதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடியது. அதோடு சேர்ந்து குப்பைமேனியினுடைய சாரம், இந்த முட்டையிலுடைய வெள்ளைக்கருவு, குப்பைமேனி இலை சாறு ஒரு 10 கிராம் அளவுக்கு குப்பைமேனியை எடுத்தால் போதும். அதுக்கு மேலே வேண்டாம். 3 கலர்ச்சிக்காய் 3 காய்க்கு மேலே போடக்கூடாது. ஒரு முட்டை போதும். இதை பொரிச்சு எடுத்து அந்த பொரிச்சு எடுத்ததை கொஞ்சம் நல்லா ஆற விட்டு அந்த பையனை சாப்பிட கொடுத்தீங்கன்னா அவங்க முட்டை சாப்பிட்ற ஆசையில் நல்லா சாப்பிட்ருவாப்ப. சாப்பிட அந்த பையனுக்கு 3 நாளில் எவ்வளோ பெரிய வீக்கமாக இருந்தாலும் அந்த வீக்கம் சுருங்க ஆரம்பிக்கும். அந்த ராத்திரி நேரத்தில் மல்லிகைப்பூவை வச்சு அந்த இடத்துல அவனுக்கு வந்து ஜட்டியை போட்டு விட்டிங்கன்னா அந்த மல்லிகைப்பூ வந்து அதனுடைய வாசத்துலேயும் சுருங்க வைக்கும். இந்த மல்லிகைப்பூ வாசத்தில் சுருங்க வைக்கும். இதை வந்து உள்ளுக்கு சாப்பிடணும். இந்த முறையை பயன்படுத்தணும். அப்போ வந்து சிறுவர்களுக்கு எவ்வளோ மோசமான வீக்கமாக இருந்தாலும் சரி வரும். இதே பெரியவங்களுக்குன்னா இதில் வந்து 2 முட்டை அளவுக்கு எடுத்துக்கிறணும். கலர்ச்சிக்காய் 3 காய் போதும். அது வந்து 2 முட்டை எடுத்தாலும் அதிகமாக வேணும்லாம் இல்லை. 2 முட்டை வெள்ளைக்கருவு எடுத்து அதில் வந்து இந்த மருந்தை செஞ்சு இதில் ஒரு 10 கிராமுக்கு ஒரு 15 கிராம் அளவுக்கு நம்ம குப்பைமேனி சாரை கொடுக்கணும். இந்த குப்பைமேனி சாரை எடுத்து அதோட சேர்ந்த கலவையை செஞ்சு கொடுத்தோம்னா பெரியவங்களுக்கு அந்த வீக்கமானது குறைய ஆரம்பிக்கும். அந்த வீக்கம் உள்ள இடத்துல தவிட்டு ஒத்தனம் கொடுக்கணும். தவிடு அல்லது சாணியை வந்து எருமைச்சாணியை எடுத்து நல்ல ஈனாத எருமை மாட்டு சாணி கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அது வந்து நிறைய புல்களை தான் அதிகம் விரும்பி சாப்பிடும். அந்த சாணியை இந்த மாதிரி வடைச்சட்டியில் வச்சு நல்லா சூடு பண்ணி அதை எடுத்து ஒரு துணியில் போட்டு நல்லா வச்சுட்டு ஒத்தனம் கொடுத்தோன்னா 1 மணி நேரத்துக்கு அந்த சாணத்தில் சூடு இருக்கும். அப்போது அந்த வலி இருக்கிற இடத்துல பொறுக்க மெதுவாக அந்த சூடு ரொம்ப இல்லாமையும் சூடு இருக்கிற மாதிரியும் ஒத்தனம் கொடுக்கணும். ஒரேடியாக வந்து வச்சு சூடாக்கி விட்டுறக்கூடாது. மெதுவாக வச்சு கொடுத்தோம்னா அந்த வீக்கமானது குறைய ஆரம்பிக்கும். அந்த வலி குறைஞ்சாதான் பையன் நிம்மதியாக தூங்குவான். இல்லைன்னா தூங்கவே முடியாது. அவனால் காலை நேராக வச்சு படுக்க முடியாது. பக்கத்தில் அடுத்த குழந்தை காலத்துக்கு அதே மாதிரி மேலே தூக்கி போட்டாலும் உயிரே போகிற அளவுக்கு வலி வந்துடும். அந்த வலி அடி மேலே அடிப்படும். எங்கே அடிபட்டுச்சோ அந்த இடத்துல தான் திருப்பி அடிப்படும். ஆனால் ரொம்ப கவனம் தேவை. பசங்களை வந்து நம்ம விளையாட விட்றோம்னா நம்ம கண்டிப்பாக நம்ம தான் குளிப்பாட்டணும். நம்ம குளிப்பாட்டினா தான் நம்ம குழந்தைய பார்க்க முடியும். ஏன்னா நம்ம குழந்தையினுடைய உள் உறுப்புகள் நல்லா இருக்குதா இல்லையான்னு நம்ம தான் பார்க்கணும். தினந்தோறும் ஏன் வந்து குறைபாடுகளை கண்டுபிடிக்கணும்னா குழந்தைங்க வெளியில் போய் விளையாண்டுட்டு வரோம். அந்த விளையாண்டுட்டு வரும்பொழுது தூங்கும்போது மட்டும் காய்ச்சல் வரும். நம்ம காய்ச்சலுக்கான ஊசியை தான் போடுவோம், காய்ச்சலை தான் கவனிப்போம். ஆனால் நம்ம குளிப்பாட்டினா தான் குழந்தையினுடைய காயம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சி அதுக்கான மருத்துவம், இந்த மருத்துவத்தை செஞ்சோம்னா அவங்க உடலில் உள்ள வலியும் வீக்கமும் குறையும். அந்த வீக்கம் குறைஞ்சாலே பையனுடைய காய்ச்சல் குறையும். காய்ச்சல் குறைஞ்சாதான் நல்லது. அந்த காய்ச்சல் குறையலைன்னா அந்த பையனுக்கு உள்ள வேதனை இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் இந்த சுண்ணாம்பையும் சர்க்கரையும் போடுவாங்க. சுண்ணாம்பு சர்க்கரை கண்டிப்பாக அதில் வேலை செய்யாது. சுண்ணாம்பு சர்க்கரை வந்து சாதாரண ரத்தக்கட்டுக்கு போடுவாங்க. அதுக்கு வந்து ஓரளவு வேலை செய்யும். இன்றைக்கி வந்து பேண்டட்லேயே புள்ளியாக ஓட்டை போட்டு வச்சுருக்காங்க. அதை ஒட்டி அதை ரத்தக்கட்டுக்கு போடுறாங்க. அது மாதிரி இல்லாமல் இந்த முறையை கையாளணும். அல்லது மல்லிகைப்பூவை அந்த இடத்துல வச்சு கட்டிட்டோம்னா மல்லிகைப்பூ வாசத்தில் அந்த வீக்கமானது சிறுக குறையும். குறைஞ்சி அந்த பையனுடைய வந்து நடக்கிறதுக்கு விடும். இல்லைன்னா நடக்கவே முடியாது. அந்த நடக்க முடியாமல் தொடைகள் 2 தொடையிலையும் அழுத்தி
வீக்கம் மீண்டும் மீண்டும் பெருசாகுமே தவிர சிறியதாகாது. அதனால் சிறுவர்களுக்காக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் இந்த மருந்தை சரியான அளவு முறையில் எடுத்து செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்க வீக்கம் சரியாகும். இந்த முறையை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் பவானியை சேர்ந்த காந்தி என்பவர் கடிதம் எழுதியுள்ளார். அடிக்கடி தலை சுற்றுகிறதாம், மயக்கம் வருகிறதாம், அதனால் கண் பார்வை குறைகிறது, காதில் ரிங்காரம் போல் அடிக்கிறது, ஏதோ பூச்சி நுழைந்து விட்டது என்று போல் தோணுகிறது, ஆனால் காதுக்குள் பூச்சியை காணும் என்று மருத்துவமனையில் போய் பார்த்துருக்குறாங்க. ஏன் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு எழுதியிருக்கிறாங்க கடிதத்தை. இது பித்த மயக்கம்னு சொல்லுவோம். பித்த மயக்கம் மட்டும் அல்ல, ரத்தம் குறைவு. ரத்தம் குறைவாக இருந்தால் இந்த படபடப்பு இருக்கும், எல்லாமே ஏற்படும். பித்த மயக்கம் வேற, ரத்தம் குறைவு வேற, ரெண்டும் சேர்ந்து இருக்கு இவருக்கு. காலையில் ஒரு 1/4 கிலோ திராட்சையை வாங்கி அந்த 1/4 கிலோ திராட்சையை உப்பு தண்ணியில் கழுவி, 2வது மஞ்சள் தண்ணியில் கழுவி, ஒரு கைப்பிடி அளவு தனியா தான் கொத்தமல்லி விதையை சேர்த்து அரைச்சி, அந்த திராட்சை விதை தோல் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி காலையில் ஒரு 3 நாளைக்கு குடித்தா போதும். அந்த மயக்கம் வராது. மயக்கம் வர்றது நின்றுடும். அதோட 3 வருஷம் ஆனாலும் மயக்கம் வராது. ஆனால் ரத்த குறைபாடுக்கு அவங்க நல்ல உணவு எடுத்துக்கணும், நல்ல சத்தான உணவு எடுக்கணும். சாதாரணமாக அரிசி எல்லாம் சாப்பிட்றோம், நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம்னு சொன்னால் அது கேட்காது. ஏன்னா சத்தான உணவுகள் எடுத்துக்கணும். சத்தான உணவுன்னா ஆப்பிள், கேரட்டு, பீட்ரூட்டு இதை ஜூஸாக குடிக்கலாம். அது மட்டும் அல்லாது அவங்க உடம்புல அதிக சக்தி வேணும்னா பேரிச்சம்பழம், அதோடு சேர்ந்து நாட்டு மாட்டு பால் சாப்பிட்ணும். பருத்திப்பால் கண்டிப்பாக அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா பருத்திப்பால் சாப்பிட அவங்க உடலில் உள்ள சத்துக்கள் அதிகரிக்கும். எவ்வளவு ஒல்லியாக இருந்தாலும் பருத்திப்பால் தினந்தோறும் ஒரு 50 மில்லி அளவுக்கு அதை காய்ச்சி எடுத்து அதோட நாட்டு மாட்டு பால் சேர்த்து அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய உடம்புல ரத்தம் அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும், சதை பற்றுக்கள் ஏறும். அப்போ காதில் ரிங்காரம் அடிக்குதுன்னா ரத்தமே இல்லைன்னு அர்த்தம். எப்போ ஒரு வண்டு மாதிரி காதில் இறைய ஆரம்பிச்சிருச்சோ அவங்களுக்கு காது கேட்கும் தன்மை குறையுதுன்னு அர்த்தம்னா, சாப்பிடாம 2 நாள் பட்னியா போட்டு பாருங்க, நல்லா இருக்கிறவங்களுக்கே காது கேட்காது. இவங்க மொத்தத்துக்கே வருஷக்கணக்கில் சரியா சாப்பிடாம இருந்துட்டு காதில் ரிங்காரம் அடிக்குதுன்னா, ஏன் ரிங்காரம் அடிக்குது? உணவு பற்றாக்குறை. உணவை சரியான முறையில் சாப்பிட்டா காதில் எந்த ஒரு பாதிப்பும் வராது. காதில் பாதிப்பு வராமல் இருக்கணும்னா பருத்தி கொட்டை பால் எடுத்து அதோடு சேர்ந்து ஆட்டுப்பால் சேர்ந்து கலவையை குடிக்கணும், காய்ச்சி குடிக்கணும். பருத்தி பாலை நேரடியாக குடிச்சிடாதீங்க. நேரடியாக குடிச்சா அதிக குளிர்ச்சி, வேற தப்பு வராது. பருத்தி பாலை காய்ச்சி குடித்தாலே குளிர்ச்சி அதிக குளிர்ச்சி உண்டாக்கி அதிக சத்து வேற. நிறைய இடத்துல பார்க்கலாம், மதுரை மாவட்டத்தில் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு பருத்தி பால் கிடைக்கும். அந்த பருத்தி பாலில் சத்தை கூட்டுறதுக்காக வேண்டி கொஞ்சம் தேங்காயை தூவிருப்பாங்க, அரிசி மாவை சேர்த்துருப்பாங்க. அந்த குளிர்ச்சியை சரி கட்டணும்ல. ரொம்ப குளிர்ச்சி ஆகிட்டாலும் ரொம்ப சிக்கல்னு அதை சூடாக்கி சூடோட வெதுவெதுப்பாக தருவாங்க. தேங்காயை மேலே தூவிருப்பாங்க, உள்ள அரிசி மாவு கலந்துருப்பாங்க. இந்த பருத்தி பால் கூட சேர்ந்த நீங்கள் பசும்பால் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடல் பலம் பெறும். உடல் பலம் அதிகரிக்க ரத்தம் கூடும். ரத்தம் கூடினாலே உங்களுக்கு காதில் இருக்கிற இரைச்சல் குறையும். இரைச்சல் குறையிறதுக்கு அவங்க பேரிச்சம்பழம் சாப்பிடணும். பேரிச்சம்பழத்தை பாலில் போட்டு சாப்பிடும்போது அந்த பேரிச்சம்பழத்தோடு சேர்ந்து இந்த பருத்தி கொட்டை பாலை சேர்த்துட்டோம்னா அற்புதமாக வேலை செய்யும். பருத்தி கொட்டை பால், மாட்டுப்பால், பேரிச்சம்பழம் இது 3ம் கலந்த கலவையை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க காதில் ரிங்காரம் அடிக்கிறதெல்லாம் காணாமல் போயிடும். 48 நாளில் காதில் சத்தம் வந்துச்சுன்றதை மறந்துடலாம். மயக்கம் வருது, அந்த பித்த மயக்கத்துக்கு 1/4 கிலோ திராட்சை, 20 கிராம் அளவுக்கு கொத்தமல்லி விதை, திராட்சையை நல்லா உப்பு தண்ணியில் முதல்ல கழுவணும், 2வது மஞ்சள் தண்ணியில் கழுவணும். அதுக்கடுத்து அந்த பழங்களை நீக்கி எடுத்து காம்பு மட்டும் போட்டுட்டு விதை தோல் எல்லாம் சேர்த்து அரைக்கணும். அதோடு சேர்ந்து இந்த கொத்தமல்லி தனியான்ற இந்த கொத்தமல்லி விதையை ஒரு 20 கிராம் அளவுக்கு சேர்த்து போட்டு அரைச்சி நல்லா அரைச்சி காலையில் குடிங்க. 3 நாள் போதும். எவ்வளவு மோசமான பித்த மயக்கமாக இருந்தாலும் 3 நாளுக்கு மேலே வேண்டாம். ஆனால் ரத்தம் ஊறுறதுக்கு கண்டிப்பாக 48 நாள் ஆகும், 1 மாதம் 2 மாதம் சேர்ந்து கூட ஆகலாம். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவை பொறுத்து இருக்குது. உணவில் சரியான சதவிகித உணவு எடுத்துக்கிறாம கொஞ்சோண்டு எடுத்தால் நீங்கள் சொன்னீங்க 48 நாளில் நான் மருந்தை மட்டும் சாப்பிட்டா அது உடம்பு ஒத்து வராது. மருந்து கொஞ்சம், உணவு அதிகம். இப்போ மருந்து அதிகம், உணவு கொஞ்சம் ஆகிப்போச்சு. அந்த மாதிரி தான் இருக்காங்க. அந்த முறை கிடையாது. இந்த பாரம்பரிய மருத்துவத்தில் மருத்துவம் கொஞ்சம், உணவு அதிகம். உணவு ஏன் 32 கபாலம் சாப்பிட சொல்கிறேன்னா
ரத்தம் அதிகமாக சுரக்கணும். ரத்தம் சுரந்தாலே அதிகமாக வந்து உடல் வந்து பலம் கூடிரும். அடிமண்டி வரைக்கும் சாப்பிடணும். ரசத்தில் கூட அந்த கீழே இருக்கிற அந்த குழம்பு கட்டியாக இருக்கிற இந்த ரசத்தோல்களையும் சேர்த்து சாப்பிடுங்க. உடம்பு அதிகமான பலமாக இருக்கும். என் கூட ஒருத்தர் இருப்பார். அவர் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சிரிப்போம். எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு கருவேப்பிலை பட்டை எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு தட்டை கழுவி தட்டையும் குடிச்சிடுவார். ஏன்னா அத்தனையும் சத்து தானே, போயிடக்கூடாதுன்னு. ஆளை பார்த்தா பீம மாதிரி இருப்பார் நல்லா. ஏன் அந்த சத்து போகக்கூடாதுன்னும் போது சாப்பிட்றதே இவ்வளவு, இதில் எதை தட்டை கழுவி சாப்பிட்றதுன்னு ஒன்றும் புரியலன்னு வாங்க. சாப்பிட்றத நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட சாப்பிட ரத்தம் ஊறும். ரத்தம் ஊறுனா காதில் ரிங்காரம் அடிக்கிறது குறையும். ஏன் ரிங்காரம் அடிக்குதுன்னா ரத்தம் குறையுது. எப்படி அங்கே டிரான்ஸ்பாரத்துக்கு புகையுதோ, ஒரு இடத்துல வந்து மோட்டார் வேகுதுன்னா டிரான்ஸ்பாரத்தில் புகை வருதோ, நமக்கு மண்டை மூளையில் தான் டிரான்ஸ்பாரம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது காது. இங்கே ஒரு பக்கம் காலோ கையோ வந்து வராமல் போகுதுன்னா காதுக்குள்ளே இறைய ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு கை கால் விழ போகுதுன்னு அர்த்தம். அந்த ஒரு கை கால் விழுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாகிரதையாக இருந்துங்க. அதுக்கு வந்து அறிகுறி தான் அது காட்டுது. எப்படி ஒரு டிரான்ஸ்பாரத்தில் தீ பிடிக்குதுன்னா அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அங்கே போய் சரி பண்ணால் இங்கே தீ பிடிக்கிறது சரியாகும். அதே போல் தான் நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் ஒரு மூளைக்கு போகாமல் காலிலேயோ அல்லது பாதத்திலேயோ போகாமல் இருக்கும். அவங்களுக்கு பாத எரிச்சல் இருக்கும். அங்கே வந்து ரத்த குறைபாடாயிரும். ரத்த குறைபாடாகும்போது இந்த இடுப்பு கிட்ட பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வலிக்கும். ஏன் வலிக்குதுன்னா இந்த காலை நிப்பாட்டுறதா இந்த காலை நிப்பாட்டுறதான்னு அதுவாக போட்டுக்கிட்டு இருக்கும். ஒரு கால் நிற்க போதும் போது இந்த காதில் இறைச்சல் கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஒரு கால் நின்றுச்சுன்னா அந்த இறைச்சல் நிற்கும். அதனால் இந்த இறைச்சல் வர்றதுக்கு காரணம் சத்து பற்றாக்குறை. அதனால் ரத்தம் கூடுறதுக்கான உணவுகளை சாப்பிடுங்க. உணவு சாப்பிட சாப்பிட ரத்தம் அதிகரிக்கும். உங்களுக்கு அந்த உடலில் வந்து ரத்தம் அதிகரித்தா காதில் ரிங்காரம் அடிக்காது, பித்த மயக்கம் வராது. நமது நிலையத்துக்கு வந்த கடிதத்தில் கொடைக்கானலிலிருந்து ராஜலட்சுமி என்பவர் எழுதியிருக்கிறார். அவங்க உடம்புக்கு வந்து பல உபாதைகள் என்றால் பாதத்திலிருந்து உச்சி வரைக்கும் நோய் சொல்லி எழுதியிருக்காங்க. அப்படியே படம் போட்டிருக்காங்க. தலையிலிருந்து பாதம் வரைக்கும் எனக்கு நோய் இருக்குது, இதுக்கு எனக்கு வந்து உடனடியாக சரியாகணும், ஒரே மருந்தில் சரியாகணும்னு. இது ஒரே மருந்தில் எப்படி சரியாக்குறது? தலையில் பொடுகு இருக்குது, முடி கொட்டுது, முகத்தில் மீசை வளருது, வயிறு பெருசாக இருக்குது, தோல் நிறம் கருத்து இருக்குது, கால் வீங்கி இருக்குது, அது மட்டும் இல்லாது வயிறு வீக்கம் இல்லாமல் முட்டி வீக்கம் இருக்குது. இத்தனைக்கும் நம்ம ஒரே மருத்துவம் செய்ய முடியுங்களா? கண்டிப்பாக முடியாது. இது எல்லாத்தையும் நம்ம சரி செய்யணும்னா உணவில் முதல்ல மாறணும். உணவு வந்து நம்ம வந்து அசைவ உணவை நிறுத்தியே ஆகணும். அசைவ உணவை நிறுத்தாமல் இது எதையுமே சரி செய்ய முடியாது. சைவத்துக்கு மாறுங்க. சைவத்துக்கு மாறினாலும் இந்த ஆர்கானிக் அரிசிகளை சாப்பிடுங்க. மாப்பிள்ளை சம்பான்னு அரிசி இருக்குது, இரும்பு சோளன்ற அரிசி இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சரியாயிட்டே வரும். மருந்தே இல்லாத மருத்துவம். இத்தனை நோய்க்கும் மருந்து தேவையில்லைன்னா ஏன் தேவையில்லைன்னு சொல்கிறேன்னா, எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கும் போது நீங்கள் எதுக்கு மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யாது. ஒன்றுத்துக்கு மருந்து கொடுத்தா இன்னொன்றுக்கு வேலை செய்யாது. அப்போ வந்து உணவை சரி செய்யணும். உணவை வந்து நல்ல உணவை எடுத்துக்கணும். மாப்பிள்ளை சம்பா அரிசியை எதுக்கு எடுத்துக்க சொல்கிறோம்னா, அதை வந்து ஆர்கானிக் ரைஸை அந்த வந்து இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டிருந்தா அந்த அரிசி வந்து நல்லாயிருக்கும். கத்தரிக்காய் புழு வச்சுருந்தா யாருமே தொடமாட்டுறாங்க. ஏன் தொடமாட்டுறாங்க? அதில் புழு இருக்குது. புழு இருக்கிற பகுதியை வெட்டி போட்டு மீதியை சாப்பிடுங்க, ஆரோக்கியம் அதிகமாகும். புழுவே வைக்காத அந்த நம்ம காலிஃப்ளவரில் வந்து மருந்தை எல்லாரும் அடிச்சு தான் காட்டில் வச்சுருப்பாங்க. மருந்தை முக்கி மார்க்கெட்டுக்கு வருதுன்னா மருந்தோடு வருது. அந்த மருந்தோடு வர்றதை எடுத்து சாப்பிட்டா ஒரு புழு கூட இருக்காது. ஒரு புழு கூட சாப்பிடாத எந்த ஒரு பொருளையும் நம்ம சாப்பிடக்கூடாது. பூச்சி பிடிச்சிருக்கு அரிசி இல்லைன்னா கண்டிப்பாக மருந்து குறையா அடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அரிசியில் வண்டு ஊறுதுன்னா பரவாயில்ல, அந்த வண்டு திங்கிற அளவுக்கு இருக்குது. முதல்ல உணவை எப்படி மனிதன் கண்டுபிடிச்சான் தெரியுங்களா? அதை போய் குருவி தின்னுச்சான்னு பார்த்தான். அந்த குருவி தின்னு குருவி நல்லா போகுது, அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டான். அதேமாரி குருவி தின்ட்டு போன நெல்லை பார்த்தாங்க, அந்த நெல்லை எடுத்து சாப்பிட்டாங்க. சிறுதானியத்தை எடுத்தாங்க, குரங்கு திங்கிறத பார்த்தாங்க. இப்படி தான் சாப்பிட்டு பழக்கமாச்சு எல்லாருக்கும். அதே பழக்கம் தான் இன்னைக்கு புழு தின்னுதுன்னா நல்லது தானே திங்குது. நீங்கள் சைனா பாருங்க, அப்போ வண்டு பூச்சி எல்லாத்தையும் தின்னுக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் ஆகலை. நம்ம வண்டை திங்க சொல்லலை, வண்டு தின்ற அரிசியை திங்க சொல்கிறோம், வண்டு தின்ற பருப்பை திங்க சொல்கிறோம். ஏன்னா அது நல்லதை மட்டும்தான் திங்கும். அதுங்களுக்கு வந்து ஓர் அறிவு தான் இருக்குது. அதனால் அது நல்லதை மட்டும் தேடி எடுத்துக்கிறோம். அதுக்கு தெரிஞ்ச நல்லது நமக்கு தெரியலையே. நம்ம வந்து 6 அறிவு படிச்சிருக்கோம், அதில் பூச்சி வந்து தூக்கி வெளியில் கொட்டிடுறோம். பூச்சிகளை கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சா பூச்சி தன்னால் பறந்துட்டு போயிடுது. மாம்பழத்தில் வண்டு இருந்துச்சான், பிறக்கும் போதே மாம்பழத்தில் வண்டு இருக்க தான் செய்யும். அதனால் ஏற்றுமதியை நிப்பாட்டிட்டாங்களாம். ஏற்றுமதியை நிப்பாட்டினா நம்ம இந்திய மக்கள் எல்லாரும் மாம்பழத்தை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும். விசக்கல் அந்த பொடி வைப்பாங்களே, அந்த பொடி வைக்காமல் இருந்தால் மாம்பழங்கள் எல்லாமே நல்லது.
அதே மாதிரி இவங்க வந்து உணவு முறையில் முதல்ல சரி செய்யணும். உணவை சரி செய்யாமல் இவங்க உடம்புல இருக்க அத்தனை பகுதிக்கும் வந்து மருத்துவம் செய்ய முடியாது. காலுக்குன்னா காலுக்கு மட்டும் செய்யலாம், வயிறுக்குன்னா வயிறுக்கு மட்டும் செய்யலாம். இவங்க இத்தனையும் எழுதி போட்டிருக்கும் போது எந்த மருத்துவத்தை சொன்னால் அவங்க செய்வாங்க? அது யாரால் செய்ய முடியும்னா முதல்ல நம்ம உணவுல இருந்து தான் வரணும். உணவை சரி பண்ணோம்னா உடல்ல ரத்தம் ஊறும், ரத்தம் ஊறும்போது உடல் நிறம் மாறும், உடல் நிறம் மாறும்போது பழைய நிலைக்கு வரும். திராட்சை பழத்தில் வில்வ இலை ஒரு 10 கிராமும் ஒரு 10 மிளகும் கண்ணுப்பிழைன்னு சொல்கிற இந்த சிறுபிழை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கும் இதை சேர்த்து அரைச்சி இந்த கருப்பு திராட்சை விதையுள்ள திராட்சையை தான் சாப்பிடணும். நான் என்றைக்கும் விதையில்லா திராட்சையை பற்றி பேசவே மாட்டேன். விதையில்லா திராட்சைகள் அது பழமே கிடையாது, அது பூரா விஷம்தான். விஷத்தை கொண்டு வந்து நம்ம கொல்றதுக்கு கொண்டு வந்த மாதிரி தான். நம்ம விஷம் இல்லாத நஞ்சில்லா உணவு உண்டு, நல்ல வாழ்வு வாழணும். நமக்கு போனதுமே எடுத்து கடிச்சா அங்கே உள்ள விதை இருக்கக்கூடாது, நறுக்குன்ட்டா அதை துப்பிடுவோம். ஏன்னா பல்லு அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. ஏன்னா பல்லை காப்பாற்றணும்னா அந்த விதையில்லாத பழங்களை சாப்பிட்றோம், அது தப்பு. விதையுள்ள பழங்களை சாப்பிடணும். இதில் வந்து வில்வ இலையை ஏன் சேர்க்க சொல்கிறோம்னா ரத்தத்தை சுத்தம் செய்யும். வில்வ இலை வந்து ரத்தத்தை சுத்தம் செய்யும்போது உங்களுடைய பழைய கலர் கேட்டிருக்கீங்க, பழைய நிறம் உங்களுடைய நிறம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 6 மாதம் ஆகும். 6 மாதம் ஆகும்போது முடி கொட்டுறது நிற்கும், உங்கள் வயிற்றில் உள்ள உபாதைகள் சரியாகும், தேவையில்லாத இடத்துல முடி முளைக்கிறது நிற்கும், கை கால் வலி சரியாகும், முட்டி வலி எழுதியிருக்காங்க, பாதை எரிச்சல். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு இதாக பண்ணிப்பீங்க. அப்படியே ஒரு பொம்மை படத்தை போட்டு விட்டாங்க. இது பொம்மை படத்தை போட்டால் நானும் இங்கே ஒரு பொம்மை படத்தை போட்டு இது எதுக்கு இந்த பக்கம் எழுதி வச்சுக்கிற வேண்டியதேன். ஏன்னு கேட்டோம்னா இந்த பொம்மை படத்தில் இருக்கிறது மாதிரி அவங்களுக்கு இருக்குன்னா எத்தனை உபாதைகள் ஒரு மனிதனுக்குன்னா உணவை சரி செய்யணும். முதல்ல எங்கே சரி செய்யணும்? உணவை சரி செய்யாமல் உடம்பை சரி செய்ய முடியாது. உணவில் இருந்து சரியாக வரணும். 2 நேரம் மலத்தை வந்து வெளியேற்றணும், 6 நேரம் வந்து சிறுநீர் கழிக்கணும். இந்த முறையை அவங்க கட்டுப்படுத்தினாங்கன்னா உடம்பு வந்து சரியாக வரும். இவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும், மலச்சிக்கல் இருக்கிறதால தோல் நிறம் மாறும், அதனால் முட்டி வலி வரும், முட்டி வலி வந்ததால் மூலம் ஏற்படும். இது ஒன்றை தொடுத்து ஒன்று ஒன்றா வரத்தான் செய்யும். இந்த மலச்சிக்கல் தான் முடி கொட்டுறதுக்கு காரணம். இந்த மலச்சிக்கல் தான் தலையில் உள்ள பொடுகுக்கு காரணம். மலச்சிக்கலை சரி செய்யுங்க. மலச்சிக்கலை சரி செய்யணும்னா நல்ல உணவு எடுக்கணும். நல்ல உணவு எடுக்காமல் நம்ம எத்தனை தான் உணவு எடுத்தாலும் அது வந்து சரிப்படாது. எல்லாத்தையும் நல்லாக்கணும்னா நல்ல உணவு எடுத்துக்கணும். நல்ல உணவு எடுத்து ஆரோக்கிய வாழ்வு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.